அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விவாதத்தை நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆமணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இது குறித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் 10 நிறுவனங்கள் மட்டுமே ஆம்னி பேருந்துகளுக்கு அதிக கட்டணம் நிர்ணயித்துள்ளது. அந்த நிறுவனங்களிடம் கட்டணத்தை குறைக்க அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் கட்டணத்தை குறைக்கவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக நாளை முதல் 4 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அக்டோபர் 15ஆம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை முன்வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும். அக்டோபர் 17ஆம் தேதி விவாதத்திற்கு பதிலுரை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். அடுத்த அறிவிப்பாக காஞ்சிபுரம் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் மருந்து தயாரிக்கும் உரிமம் முழுமையாக ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மருந்து தயாரிக்க ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்ட உரிமங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு மூடப்பட்டது. ஸ்ரீசன் மருந்து நிறுவனம் தயாரித்த இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டின் தருமபுரி, சேலம், தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி, நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை பற்றி நேரடியாக கள ஆய்வு நடத்த தொடங்கியுள்ளது. அதன்படி இந்த கள ஆய்வில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அரசு அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளனர். ஒரு நாளைக்கு 100 விண்ணப்பங்களை பரிசீலிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கள ஆய்வு முறையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நியாய விலைக் கடை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்கள் கள வாரியாக பிரித்து ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.